ஹலோ மக்களே! வெல்கம் டூ தஞ்சை தோழி. என்னோட ஸ்டைல்ல கருவேப்பிலை சிக்கன் ரொம்ப டேஸ்டியாவும், ஈஸியாவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? கடாயில கொஞ்சோண்டு அதாவது 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பிடி கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா அரைச்சி சிக்கனில் வந்து கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பும் லெமனும் சேர்த்து 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வந்து எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த சிக்கனை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு முறை கிளறி விட்டுக்கோங்க. நல்லா சிக்கன்லேருந்து தண்ணி வரும். கொஞ்சம் மூடியை போட்டு மூடி நல்லா சுருள வதக்கி எடுத்துக்கோங்க. எல்லா தண்ணியும் சுண்டினதுக்கு அப்புறமேட்டு பெப்பர் தூவி கொஞ்சோண்டு கருவேப்பிலை தூவுனீங்கன்னா கருவேப்பிலை சிக்கன் ரெடி. அதுவும் இந்த மாதிரி பிரியாணிக்கு கருவேப்பிலை சிக்கன் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டை